எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. முதல்ல நம்ம சர்வதேச சந்தை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நேற்று இரவு அமெரிக்க சந்தை நெகட்டிவ் தாங்க, ஸ்லைட்லி நெகட்டிவ். மேக்ஸிமம் நாஸ்டாக் வந்து ஒரு 0.26% வரைக்கும் கீழே இறங்கி இருந்ததுங்க. ஏஷியன் மார்க்கெட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இன்னைக்கு ஜப்பான் மார்க்கெட் காலையில் ஏர்லியர் ட்ரேடிங் செஷன்ல ஒரு 1.25% வரைக்கும் இருந்தது. இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவா இருந்ததுங்க. பெஞ்ச் மார்க் இண்டெக்ஸ் நான் ரெக்கார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 2 o'clock 170 பாயிண்ட்ஸ் பக்கமா மேல ஏறி இருந்ததுங்க. முக்கியமா பேங்க் நிஃப்டி பயங்கரமா ஏற்றிருந்தாங்க. கோல்டு எடுத்துக்கிட்டோம்னா இன்டர்நேஷனல் மார்க்கெட்லேயே ஃபிளாட்டா தாங்க இருக்கு. $4,816.30 பெர் அவுன்ஸ். தென் பிரெண்ட் க்ரூட் எடுத்துக்கிட்டோம்னாலும் $95 பெர் பேரலா இருக்குங்க. பிரெண்ட் க்ரூடை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சாஃபன் ஆகணும் அப்படின்னா அட்லீஸ்ட் பேச்சுவார்த்தையாவது சக்சஸ்ஃபுல்லா நடக்கணும். ஸோ செகண்ட் பேஸ் ஆஃப் நெகோசியேஷனுக்காக யூஎஸ் டீம் பாகிஸ்தான் போறாங்க. ஈரானும் நான் கடைசியா பார்த்தப்ப அவங்களும் நெகோசியேஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ற மாதிரி தாங்க தெரியுது. பட் நெகோசியேஷன்ஸ் தென் டீல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அன்சர்டனிட்டி கண்டினியூ ஆகுதுங்க. முக்கியமா செகண்ட் பேஸ் ஆஃப் நெகோசியேஷனே நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது. பட் இந்த மிஸ்ட்ரஸ்ட் அப்படின்றது கண்டினியூ ஆகுதுங்க. ஜேடி வேன்ஸ் அவர்கள் சொல்ற மாதிரி இது ஒரு நைட்ல முடியக்கூடிய காரியம் கிடையாது. மேபி ஃபர்தர் ஃபேஸஸ் ஆஃப் நெகோசியேஷன் நடக்கலாம். பட் வார் அப்படின்றதுக்கு எவ்வளவு தூரம் சான்ஸ் இருக்கு அப்படின்றதுதான் கேள்வி. கம்மியான சான்ஸ் தான். நேற்று மார்க்கெட் பயங்கரமா ஏத்திருந்தோம். எஃப்ஐஐஸ் வந்து அழகா வித்துட்டு போயிட்டாங்க. பிளாட்டா தான் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு 937 crore ஒர்த் ஆஃப் ஷேர்ஸ் கேஷ் செக்மெண்ட்ல நெட் செல்லர்ஸா இருந்திருக்காங்க. இன்னைக்கு மார்க்கெட் கொஞ்சம் ரேலி ஆயிருக்கு. எஃப்ஐஐஸ் நேற்று மாதிரியே எண்ட் ஆஃப் ட்ரேடிங் செஷன் வந்து வித்துட்டு ஜாலியா பணத்தை வெளில எடுத்துட்டு போறாங்களா இல்ல இந்த ரேலி கண்டினியூ ஆகுதா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்து இன்னைக்கு டெவலப்மெண்ட்ஸ் அப்டேட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஃபர்ஸ்ட் வேதந்தா லிமிடெட் அவங்களுடைய பிசினஸஸ் வந்து ஸ்பிளிட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். மேல வந்து லிஸ்டிங் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. இப்போதைக்கு எஃபெக்டிவ் டேட் சொல்லிட்டாங்க. May 1, 2026 தாங்க எஃபெக்டிவ் டேட். ஸ்டாக் பிரைஸ்ன்னு பார்த்தோம்னா பீக்ல இருக்குங்க, 52-week ஹைல இருக்கு. ஸோ 4 டிஃப்ரெண்ட் கம்பெனிஸா அது லிஸ்ட் ஆகுங்க. பிளஸ் வேதந்தா லிமிடெட் இருக்கும். 4 கம்பெனிஸ் என்ன அப்படின்னா வேதந்தா அலுமினியம் மெட்டல், தென் சல்வாடி சாபோ பவர், தென் நால்கோ எனர்ஜி, வேதந்தா அயன் அண்ட் ஸ்டீல் அப்படின்னு சொல்லிட்டு வேதந்தா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அடிஷனலா 4 ஷேர்ஸ் கிடைக்கும். தென் பில்லியன் பிரைன்ஸ் அதாவது க்ரோ நிறுவனத்தினுடைய Q4 ஃபினான்ஷியல் இயர் 26 ரிசல்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான ரிசல்ட்ஸ்ங்க. அவங்களுடைய ப்ராஃபிட் அப்படின்றது 122% ஏறி இருக்குங்க இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. அதாவது Q4 ஃபினான்ஷியல் இயர் 25ல ஒரு 309 crore பக்கமா ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இப்போ Q4 ஃபினான்ஷியல் இயர் 26ல மோர் தென் டபுள்ங்க, 686 crore ப்ராஃபிட் எடுத்துருக்காங்க. காஸ்ட்லி தான் அந்த பிசினஸை நம்ம பார்க்கறது இல்லை பெரும்பாலும். பட் பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கும் அது காஸ்ட்லியான பிசினஸ்ங்கிறத புரிஞ்சுக்கணும். டிவிஎஸ் குரூப், ஹியூண்டை இவங்க 2 பேருமே ஒரு ஜாயிண்ட் டெவலப்மெண்ட் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா டெவலப்மெண்ட் அண்ட் கமர்ஷியலைசேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் 3-wheeler ஸ்பேஸ்ங்க. அதாவது எலக்ட்ரிக் 3-wheelers பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே டிவிஎஸ் வந்து அதுல நல்ல மார்க்கெட் ஷேரோட நல்ல பொசிஷன்ல தான் இருக்கிறாங்க. இன் அடிஷன் டு தென் ஹியூண்டாய் கூட அவங்க ஜாயிண்ட் டெவலப்மெண்ட் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. சரி, இந்த ஜேடிஏ பொறுத்த வரைக்கும் டிவிஎஸ்க்கு என்ன வேலை, ஹியூண்டாய்க்கு என்ன வேலை அப்படின்றத பார்ப்போம். ஹியூண்டாய் எடுத்துக்கிட்டோம்னா டிசைன் ரிலேட்டட் டு டிசைன் எல்லாமே வந்து ஹியூண்டாய் பார்த்துக்கிறாங்க. தென் டிவிஎஸ் குரூப்பை பொறுத்த வரைக்கும் ப்ரொவைட் இவி பிளாட்ஃபார்ம், சப்போர்ட்டு, சேல்ஸு, தென் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி எல்லாமே வந்து டிவிஎஸ் குரூப் பார்த்துக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா டிவிஎஸ் பொறுத்த வரைக்கும் சேல்ஸ் அண்ட் மேனுஃபேக்சரிங்ல எக்ஸ்பர்டைஸா இருக்கிறாங்க, குறிப்பா 3-wheeler செக்மெண்ட். இந்த ஜேடியுடைய ப்ராடக்ட் அவுட்புட் அப்படின்னு பார்த்தோம்னா லாஸ்ட் மைல் டெலிவரி சொல்யூஷன்ஸ் ப்ரொவைட் பண்ற மாதிரி தெரியுதுங்க. தென் டிவிஎஸ் மோட்டார் கம்பெனில 2வது அப்டேட் என்னன்னா இன்டர்நேஷனல் எக்ஸ்பான்ஷன் தொடர்ந்து கண்டினியூ ஆகுது. குறிப்பா ஆப்பிரிக்கா எடுத்துட்டோம்னா ஜாம்பியாக்குள்ள என்ட்ரி கொடுக்குறாங்க. 8 ப்ராடக்ட்ஸ் லைன் அப் பண்ணி வச்சிருக்காங்க. ஜாம்பியால இருக்க லோக்கல் பிளேயர்ஸ் கூட அவங்க ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க, ஜொமேட்டோ மேனுஃபேக்சரிங் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களோட பார்ட்னர்ஷிப் எதுக்கு அப்படின்னா இங்க இருந்த ப்ராடக்ட்ஸை நம்ம அனுப்பிடுவோம், அங்க சேல்ஸ், தென் சர்வீசஸ், தென் அதர் சொல்யூஷன்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்றதுக்கு ஜொமேட்டோ மேனுஃபேக்சரிங் ஹெல்ப் பண்ணுவாங்க. அக்ராஸ் த கண்ட்ரி அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஸோ இது டிவிஎஸ்ல வந்து இம்பார்ட்டன்ட் டெவலப்மெண்ட். பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவுடைய Q4 ஃபினான்ஷியல் இயர் 26 ரிசல்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா சூப்பரான நம்பர்ஸ். நெட் ப்ராஃபிட் வந்து ஒரு 35% பக்கமா ஏறி இருக்கு. கம்பெனியோட கோர் பிசினஸ் இன்கம், நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் ஒரு 18.81% ஏறி இருக்குங்க இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. கம்பெனி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஷேருக்கு ₹1.20 அப்படின்ற மேனிக்கு. வேல்யூவேஷன்ஸ் பார்த்தோம்னா கொஞ்சம் காஸ்ட்லிங்க, 1.8 times புக்கு பக்கமா இருக்கும். இந்த மாதிரி நிறுவனங்கள் நம்ம கன்சிடர் பண்றது இல்லைங்க. என்ன காரணம் அப்படின்னா கம்பெனியோட ஷேர் பிரைஸ் மேக்ஸிமம் லெவல்ல எப்போ இருந்திருக்கு அப்படின்னா ஒரு 79, 80, 81 அந்த ரேஞ்சில் இருந்திருக்குங்க 2008, 2009ல. இன்னைக்கு ஷேர் பிரைஸ் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ 2008 தென் 2026 இதுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய கேப்பை நீங்க பாத்துக்கங்க. இதே காலகட்டத்தில் ஐசிஐசிஐ பேங்க் எடுத்துட்டோம்னா ₹200 2008, 2009ல. இன்னைக்கு ஐசிஐசிஐ பேங்கோட ஷேர் பிரைஸ் என்னன்னு தெரியும். ஸ்பிளிட்டுக்கு அப்புறம் போனஸ் எதுவும் போட்டாங்களான்னு தெரியல.
இதனால தான் நம்ம பார்க்கறது இல்லை. தென் பிஎன்பி ஹவுசிங் ஃபைனான்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா சாலிடான நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் ஒரு 14.39% ஏறி இருக்குங்க இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. கம்பெனியோட நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கமும் ஹையர் சிங்கிள் டிஜிட் 8.3% பக்கமா க்ரோ ஆயிருக்காங்க. ப்ராஃபிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 648.7 crores Q4 ஃபினான்ஷியல் இயர் 26ல. இது Q4 ஃபினான்ஷியல் இயர் 25ல 567 crores இருந்திருக்கு. நல்ல நிறுவனம், நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கு. ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஒரு ₹8 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹவுசிங் ஃபைனான்ஸ்ல இவங்க முக்கியமான பிளேயருங்க. லாஸ்ட் 5 இயர்ஸ்ல எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ப்ராஃபிட்டபிலிட்டி அப்படியே டபுள் ஆயிருக்கு. தென் டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி ஒரு முக்கியமான மைல் ஸ்டோன் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்களுடைய லக்கிங் ஃபெசிலிட்டி இருக்கு இல்லையா, அங்கிருந்து ஒரு 10 லட்சம் வண்டி டிஸ்பேச் பண்ணியிருக்காங்க. 1 million வெஹிக்கிள் வந்து வெளியில வந்திருக்குங்க. இது வந்து ஒரு 35 இயர்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் எக்ஸலன்ஸ்ல இது வந்து ஒரு நோட்டபிள் மைல் ஸ்டோன் டாடா மோட்டார்ஸ் பொறுத்த வரைக்கும். இன்னும் லாங் வே டு கோ. ஃபியூச்சர்ல எப்படி நாங்கள் க்ரோ ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது ஓவராலா டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் எடுத்துக்கிட்டோம்னா நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல 2 million யூனிட்ஸ் நாங்கள் டிஸ்பேச் பண்ணுவோம் அப்படின்னு டாடா குழுமத்தினுடைய சேர்மன் என் சந்திரசேகரன் அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தாரு. ஸோ நம்மகிட்ட இருக்கு அப்படின்னா பத்திரமா வச்சுக்கலாம். எஸ்எம்எல் மஹேந்திராவுடைய Q4 ஃபினான்ஷியல் இயர் 26 ரிசல்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ரெவன்யூ ஒரு 16.4% ஏறினாலும் கூட நெட் ப்ராஃபிட் வந்து ஒரு 2.36% தாங்க ஏறி இருக்கு. ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க 23.50 per share. மஹேந்திரா இருக்கு அப்படின்னா எஸ்எம்எல் மஹேந்திராவை நம்ம பார்க்கணும் அப்படின்ற தேவை கிடையாது. சாட்காம் சர்வீஸ் ப்ரொவைடர் நெல்கோ எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி ஃப்ரம் லாஸ் டு ப்ராஃபிட் வந்திருக்காங்க. ஒரு 4.1 crore லாஸ்ல இருந்து 1.1 crore ப்ராஃபிட் வந்திருக்காங்க Q4 ஃபினான்ஷியல் இயர் 26ல. தென் ரெவன்யூ எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 17.6% ஏறி இருக்குங்க. டாடா குழுமம் தான், பட் நம்ம கம்யூனிகேஷன் ரிலேட்டட் ஸ்டாக்ஸை பார்க்கறது இல்லை. டெட் இருக்கும், அதை பற்றி ஒரி பண்ண தேவையில்லை. வேல்யூவேஷன் அட்ராக்டிவாக இருக்கா அப்படின்னு கேட்டால் அதுவும் இல்லை. ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு ஷேருக்கு ₹1. தென் டெலிகாம் சர்வீஸ் ப்ரொவைடர் பாரதி ஏர்டெல் எடுத்துக்கிட்டோம்னா 84 days ப்ரீபெய்ட் பிளானை பொறுத்த வரைக்கும் அவங்க டேரிஃபை ஒரு 5% வரைக்கும் ஏற்றுன மாதிரி ரிப்போர்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. அதே ரிப்போர்ட் என்ன சொல்கிறாங்க, அவங்களுடைய காம்படிட்டர் வோடஃபோன் ஐடியா, ஜியோ இந்த பிளானை பொறுத்த வரைக்கும் எந்த டேரிஃப் ஹைக்கும் பண்ணலை அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்திருக்கு. தென் எஸ்எம்எல் மஹேந்திரால இன்னொரு அப்டேட்டும் இருக்குங்க. என்னன்னா ஃபினான்ஷியல் இயர் 27 இந்த ஃபினான்ஷியல் இயர்ல கம்பெனி வந்து ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் பஸ்ஸஸை லான்ச் பண்றதுக்கான ஒரு திட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. தென் எஃப்ஐஐ ஆக்டிவிட்டி அப்படின்னா ஒரு சில பங்குகளில் எஃப்ஐஐஸ் அவங்களோட ஸ்டேக்கை குறைச்சிருக்காங்க. முற்காலங்களில் நல்லா ஸ்டேக்கை ஏற்றிருந்தவங்க லாஸ்ட் 6 monthsல எவ்வளவு ஸ்டேக்கை குறைச்சிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில் கிடைச்சிருக்குங்க. நான் ஷேர் எவ்வளவு பெர்சன்டேஜ் கீழே இறங்கியிருக்கு லாஸ்ட் 6 monthsல பிளஸ் எஃப்ஐஐஸ் எவ்வளவு பெர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டேக் குறைச்சிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். இது போக இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற ஸ்டாக்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு காமனான விஷயம் இருக்கு, அதை நம்ம கடைசியாக டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் சிஇ இன்ஃபோசிஸ்டம் எடுத்துக்கிட்டோம்னா லாஸ்ட் 6 monthsல 48% விழுந்திருக்குங்க. எஃப்ஐஐஸ் அதாவது செப்டம்பர் குவார்டரோட முடிவில் 4.63% வச்சுட்டு இருந்திருக்காங்க. இப்போ மார்ச் 2026ல 3.15 குறைச்சிருக்காங்க. இந்த நியூஜென் சாஃப்ட்வேர் எடுத்துக்கிட்டோம்னா லாஸ்ட் 6 monthsல 44% கீழே விழுந்திருக்கு. எஃப்ஐஐஸ் 17.62% இருந்து 14.48 குறைச்சிருக்காங்க. தென் கெயின்ஸ்டெக் எடுத்துக்கிட்டோம்னா 40% கீழே விழுந்திருக்கு லாஸ்ட் 6 monthsல 10.7% இருந்து 7.28 குறைச்சிருக்காங்க. தென் வேதந்த் ஃபேஷன் எடுத்துக்கிட்டோம்னா 36% கீழே விழுந்திருக்கு 9.76% இருந்து 8.28 குறைச்சிருக்காங்க. தென் ப்ளூ ஜெட் ஹெல்த் கேர் எடுத்துக்கிட்டோம்னா 35% டவுன் 1.83% இருந்து 0.89 குறைச்சிருக்காங்க ஹோல்டிங்ஸ். தென் கேபிஐடி டெக்னாலஜிஸ் எடுத்துக்கிட்டோம்னா 35% டவுன் லாஸ்ட் 6 monthsல 14.31% இருந்து 13.25 குறைச்சிருக்காங்க. தென் சிஞ்சின் இன்டர்நேஷனல் எடுத்துக்கிட்டோம்னா அதுவும் 33% பக்கமா டவுன் 16.31 இருந்து 13.91 குறைச்சிருக்காங்க. இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண கம்பெனிஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டீங்கன்னா முக்கியமா நோட் பண்ண வேண்டியது எஃப்ஐஐஸ் ஸ்டேக் முற்காலங்கள் அதிகமாக வச்சுட்டு இருந்திருக்காங்க. எந்த மாதிரி நிறுவனத்தில் வச்சுட்டு இருந்திருக்காங்க அப்படின்னா இந்த நிறுவனங்கள் எல்லாத்துக்குமே டெட் டு ஈக்விட்டி அப்படின்றது ரொம்ப கம்மிங்க. மேக்ஸிமம் எடுத்துக்கிட்டோம்னா 0.2 விட கம்மியாக தாங்க இருக்கு. இப்போ குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சிஇ இன்ஃபோசிஸ்டம், நியூஜென் சாஃப்ட்வேர், தென் ப்ளூஜெட் போன்ற நிறுவனங்களுக்கு 0.01 ஆர் 0.2 தான் டெட் டு ஈக்விட்டி. மற்ற நிறுவனங்கள் எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் 0.16, 0.19 இந்த ரேஞ்சில் தாங்க இருக்கு. ஸோ முற்காலங்களில் எஃப்ஐஐஸ் டெட் கம்மியாக இருக்கிற நிறுவனங்களில் கன்சிடர் பண்ணியிருக்காங்க. இப்போ இதில் வேல்யூவேஷன் எடுத்துக்கிட்டோம்னா கேபிஐடி நல்ல வேல்யூவேஷன் இருக்குங்க, ப்ளூஜெட் நல்ல வேல்யூவேஷனில் தான் இருக்கும். பட் ஸ்மால் கேப்பு டெட் ஃப்ரீ தான். பட் 25 times earnings அப்படின்றது காஸ்ட்லி தான். 15 to 16, 17 அந்த ரேஞ்சில் பார்க்கலாம். சிஞ்சின் எடுத்துக்கிட்டோம்னா நல்ல நிறுவனங்க, பட் ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி. Q3ல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் காட்டல, அதனால ஷேர் ப்ரைஸை பயங்கரமாக அடிச்சிருக்காங்க. தென் கெயின்ஸ்டெக், சிஇ இன்ஃபோசிஸ்டம் எடுத்துக்கிட்டோம்னா எல்லாம் 30 times earnings விட அதிகங்க. அது போக இன்னொரு காமனான விஷயம் என்ன அப்படின்னா எல்லாமே வந்து 30%க்கு மேலே அடிச்சிருக்காங்க. அது போக இன்னொரு காமனான விஷயம் என்ன அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லாமே இதர் ஸ்மால் கேப் ஆர் மிட் கேப்னு, எதுவுமே லார்ஜ் கேப் கிடையாது.
எல்லாத்தையுமே ஒரு 30% பக்கமா அடிச்சிருக்காங்க. மேக்ஸிமம் 48% வரைக்கும் அடிச்சிருக்காங்க CE இன்ஃபோசிஸ்டத்தை. சர்வதேச செய்திகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆந்த்ரோபிக் அமேசான் அவங்களோட பார்ட்னர்ஷிப்பை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்றாங்க, டீப்பன் பண்றாங்க. கிளவுட் டீலை பொறுத்த வரைக்கும் டீலோட ஒர்க் வந்து ஒரு $100 பில்லியன். அமேசான் என்ன சொல்றாங்க, இமீடியட்டா ஒரு $5 பில்லியன் நாங்க ஆந்த்ரோபிக்ல இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் தேவைக்கு ஏற்ப அதை வந்து $20 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணுவோம், கூட்டுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் போக ப்ரீவியஸாவே ஒரு $8 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அமேசானை பொறுத்த வரைக்கும் ஆந்த்ரோபிக்ல. தென் சவுத் கொரியன் ஆட்டோமேக்கர் ஹியூண்டாய் மோட்டார் கார்பரேஷன் எடுத்துக்கிட்டோம்னா லேபர் யூனியன் வந்து கம்பெனி 2025 பண்ண ப்ராஃபிட் எடுத்த ப்ராஃபிட்ல ஒரு 30% வந்து பெர்ஃபார்மன்ஸ் போனஸா கேட்குற மாதிரி தெரியுதுங்க. இதுக்காக ஒரு சில எஸ்கலேஷன்ஸ் இன் நெகோசியேஷன் நடந்த மாதிரி தெரியுது. 2025 பொறுத்த வரைக்கும் ஹியூண்டாய் மோட்டார் கார்பரேஷன் வந்து ஒரு $7.06 பில்லியன் ப்ராஃபிட்டா எடுத்திருக்காங்க. இதுல 30% பெர்ஃபார்மன்ஸ் போனஸா கேட்குறாங்க லேபர் யூனியன். தென் ஆப்பிள் நிறுவனம் எடுத்துக்கிட்டோம்னா இப்போ இருக்கிற சிஇஓ டிம் குக் அவர்கள் ஸ்டெப் டவுன் ஆகுறாங்க. அதுக்கு பதிலாக ஜான் டர்னஸ் அப்படின்றவர் உள்ள வர்றாரு. செப்டம்பர் 1, 2026 ஆப்பிள் நிறுவனத்தினுடைய சிஇஓவா அவர் பதவி ஏற்கிறாருங்க. டிம் குக் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஸ்டீவ் ஜாப்ஸ் அவர்கள் வெளில போனதுக்கு அப்புறமே டிம் குக் அவர்கள் சார்ஜ் எடுத்திருந்தார் 2011 நினைக்கிறேங்க. 2011 அப்புறம் ஆப்பிளோட ஷேர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 20 டைம்ஸ் ஏறி இருக்குங்க. இப்ப என்ன காரணத்துக்காக டிம் குக் அவர்கள் வெளில போறாங்க அப்படின்னா ஏஐ உடைய வருகை, தென் பயங்கரமான காம்படிஷன் இருக்குங்க மெட்டா போன்ற நிறுவனங்கள்ட்ட இருந்து. ஸோ ஃப்ரெஷ் மைண்ட்ஸ்க்கு வழி விடுற மாதிரி தெரியுது டிம் குக் அவர்கள். எக்ஸிக்யூட்டிவ் சேர்பர்சனா தொடர்ந்து கண்டினியூ பண்ணுவாருங்க டிம் குக். ஆப்பிள் நிறுவனத்தினுடைய எக்ஸிக்யூட்டிவ் பொசிஷன்ஸ்ல இருப்பாரு. இதெல்லாம் தாங்க இந்த பதிவுல முக்கியமா டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். முதலீடுகள்ல ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தா எல்லாத்தையும் எழுதுங்க. எல்லாருக்கும் நன்றி.